ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ஜெய்சங்கர் நடித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் ஜெய்சங்கர் நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1965 நீ 100 நாள் ஓடியது. 1965 குழந்தையும் தெய்வமும் 100 நாள் ஓடியது. 1966 இரு வல்லவர்கள் 100 நாள் ஓடியது. 1966 யார் நீ 100 நாள் ஓடியது. 1966 வல்லவன் ஒருவன் 100 நாள் ஓடியது. 1967 பட்டணத்தில் பூதம் 100 நாள் ஓடியது. 1969 பூவா தலையா 100 நாள் ஓடியது. 1969 அக்கா தங்கை 100 நாள் ஓடியது. 1970 வீட்டுக்கு வீடு 100 நாள் ஓடியது. 1971 குலமா குணமா 100 நாள் ஓடியது. 1977 பாலாபிஷேகம் 100 நாள் ஓடியது. 1975 சினிமா பைத்தியம் 100 நாள் ஓடியது. 1978 வண்டிக்காரன் மகன் 100 நாள் ஓடியது. ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து இந்த 13 படங்களில் 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து 100 நாள் படங்கள் மிக குறைவுதான். ஆனால் 50 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் ஜெய்சங்கரை வைத்து பெரும்பாலும் எல்லா தயாரிப்பாளர்களும் லாபம் அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது குழந்தையும் தெய்வமும், இரு வல்லவர்கள், பட்டணத்தில் பூதம் ஆகிய 3 படங்கள் இடம்பெறுகின்றன. இவற்றில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் என்று சொல்லும் பொழுது ஏவிஎம் தயாரித்த குழந்தையும் தெய்வமும் படமே இடம்பெறுகிறது. குழந்தையும் தெய்வமும் படம் நல்ல கதை அம்சம் கொண்ட படமாக அமைந்தது. அடுத்து இரு வல்லவர்கள், பட்டணத்தில் பூதம், இந்த 2 படங்களும் நன்றாகவே ஓடின. எனவே பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது ஏவிஎம் தயாரித்த குழந்தையும் தெய்வமும் படமே இடம்பெறுகிறது. ஜெய்சங்கர் நடித்து இந்த படங்கள் தான் 100 நாள் ஓடியதாக தெரிகிறது. மேலும் உங்கள் அனுபவத்தில் ஏதாவது 100 நாள் படங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம். சரி வியூவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு கன்னடம் சந்திக்கிறேன். நன்றி.